ஒரு கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்தது நான் பெரிய அரசியல் ஆளுமை முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவருடைய ஆட்கள். இந்த சக்தி மிகுந்தவர்களால் ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். 2D Entertainment presents கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Marvel Studios Thunderbolts and Unexpected Alliance இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெற்றி நடை போடுகிறது. ஒரு IAS அலுவலருடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழலை ஆட்சியாளர்கள் உருவாக்குகிறார்கள். ஜனநாயக தன்மை இல்லை, எதேச்சிகாரமான ஒரு முடிவு, அதில் ஜனநாயகம் இல்லை. இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் என்னுடைய பணி பாதிப்பு ஏற்பட்டது, இப்பொழுதும் நான் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டாக தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசாங்கத்து மேலே விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஏதாவது பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் பின்னாடி இருக்குமோ அப்படின்ற ஒரு விமர்சனங்களை நம்மளால சமூக வலைதளங்களை சில நேரங்களில் பார்க்க முடியுது. கேடுகட்ட வியாபாரத்தனமான திருட்டுத்தனமான அரசியலுக்குள் நான் செல்லவே விரும்பவில்லை. நான் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கேன். எனக்கு இந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த பெரும் பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த ஆட்சியாளர்கள் என்னுடைய எதேச்சிகாரமாக இவர்கள் என்னை போன்ற ஒரு IAS அலுவலர்களுக்கே இப்படி என்னை நடத்துகிறார்கள், என்னுடைய இந்த பாதுகாப்பு பிரச்சனையை கேள்விக்குறியாக்குகிறார்கள் என்று சொன்னால் மிக சாதாரணமான எளிய குடிமகனாக இருக்கு இந்த ஆட்சியாளர்கள் எப்படி புறந்தள்ளுவார்கள்? ஒரு மூத்த IAS அதிகாரியாக ஒரு கோட்டைக்குள் எனக்கு எந்த பொறுப்பையுமே அளிக்காமல், குறைந்தபட்சம் ஒரு துறையினுடைய தலைவராக கூட என்னை இல்லாமல், ஒன்றும் இல்லாத, அதிகாரமே இல்லாத, மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத அலுவலர்களை தண்டிக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் 7 ஆண்டு காலம் என்னை நிறுத்தி வைத்தார். இது மன்னராட்சி காலத்திலே இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஜமீன்களா, பண்ணையார்தன அந்த அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய அந்த தன்மை தான் இங்கே இருக்கிறது. இதில் ஜனநாயகம் இருக்கிறதா? பிகினியூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல் நம்ம கூட இணைந்திருக்கிறவர் திரு சகாயம் IAS அவர்கள் தான். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய செய்திகள் இப்போ சமீபத்தில் 2-3 நாளாக தொடர்ந்து பேசப்படுறதா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் பல தளங்களில் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றம் ஒருவேளை தமிழக அரசு செவி சாய்க்கல அப்படின்னா அங்கே மத்திய அரசு மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தரப்படும் அப்படின்ற விஷயத்த முன்மொழிந்திருக்கிறத பார்க்க முடியுது சார். இந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அரசு வழக்கறிஞர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவர்கிட்ட இருந்தோ அல்லது தொடர்புடைய அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சார் ஆய்வாளர், சிறப்பு சார் ஆய்வாளர், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், அவர் தான் வழக்கமாக இந்த வழக்கை கையாளுறாங்க. அவங்கள்ட்டே தான் எனக்கு வழக்கமாக நான் அனுப்பக்கூடிய எந்த தகவலாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு செல்லும். அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த தகவல் எனக்கு வரும். ஆனால் இன்றைக்கு அந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு என்னங்கிறது எனக்கு இன்னும் தகவல் வரலை. ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட இருந்தோ அல்லது ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்தோ இன்னும் தகவல் வரலை. பட் நானும் ஊடகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீதிமன்றத்தில் இந்த மாவட்ட நீதிபதி திரு லோகேஸ்வரன் அவர்கள் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னால் நான் அடுத்த நடவடிக்கை எடுக்க நேரிடும், குறிப்பாக மத்திய அரசிடமிருந்து நான் அவர்களுடைய காவல் பாதுகாப்பை பெறுவதற்கான உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் என்று நான் ஊடகத்தின் வழியாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஒருவேளை இந்த வழக்கை நடத்துகின்ற தமிழக அரசினுடைய சார்பாக அரசு வழக்கறிஞர் நடத்த வேண்டும். அதை நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு, தீர்ப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு அந்த மாவட்ட நீதிபதிக்கு உண்டு. எனவே தன்னுடைய கடமையை ஆற்றுவதற்காக, தன்னுடைய கடமையை, பொறுப்பை முடிப்பதற்காக அவர் இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கலாம். எனக்கு கூட இந்த பிரச்சனை இல்லை, இந்த பாதுகாப்பு பிரச்சனை இல்லை, இந்த அச்சுறுத்தல் இல்லை என்று சொன்னால் எனக்கும் ஒத்துழைப்பதற்கு, நான் என்னுடைய கடமையை, என்னுடைய பொறுப்பை ஆற்றுவதற்கு நானும் விருப்பமாக தயாராகத்தான் இருக்கிறேன். முழு விவரமும் அங்கிருந்து இன்னும் வரவில்லை. மேற்படி இன்று இரவு உங்களுக்கு அந்த தகவல் தெரியும். எனக்கு அவங்கள்ட்டேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பொதுவாக எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயமா தான் இப்போ அதுதான் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். 2023 இந்த பாதுகாப்பை எடுத்துட்டாங்க, ரிவோக் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை 25 வெடித்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்க முடியுது. அது ஏன் நம்ம அப்போவே அட்ரஸ் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா சார்? 2023 மே மாத இறுதி வாரத்தில் எனக்கு இந்த பாதுகாப்பை விளக்கிக் கொள்கிறார். அன்றைக்கு இது குறித்து எனக்கு எந்த தகவலும் இல்லை. இது குறித்து எனக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பை தமிழக அரசு விளக்க முடிவெடுத்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் கூட தன்னிச்சையாக முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுவும்
உயர்நீதிமன்ற உத்தரவு 2014 உயர்நீதிமன்றம் என்னை சட்ட ஆணையராக நியமனம் செய்த பொழுது இது ஒரு சவாலான ஒரு பணி என்று மாண்புமிகு நீதியரசர்களே உணர்ந்திருக்கிறார்கள். இதன் பின்புலத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள், வலிமையான அந்த தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பின்புலம், அவர்களுடைய இந்த முறைகேட்டினுடைய பிரம்மாண்டம் இவையெல்லாமே ஒரு வகையில் உணர்ந்த அறிந்த நீதியரசர்கள் அன்றைக்கு இதிலே பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, ஒரு அபாயம் நிறைந்த சவால் நிறைந்த அந்த பொறுப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த நீதி அரசர்களால் உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவை இவர்கள் துச்சமட மதித்து தன்னிச்சையாக இவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். எனவே 2023 மே மாத இறுதியில் அவர்கள் அப்படி எனக்கு அந்த விலக்கி கொண்டதற்கு பிறகு நான் உடனடியாக ஆணையர் அலுவலகத்திற்கு இது குறித்து ஒரு தகவலை நான் அனுப்புகிறேன். அதனை தொடர்ந்து 2 முறை அன்றைய காவல்துறை தலைவர், சீஃப் செக்ரட்டரி அண்ட் டிஜிபி 2 பேருக்குமே நான் எழுதுகிறேன். எந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் எனக்கு இந்த பாதுகாப்பை அளித்து இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சவால் நிறைந்த இந்த பொறுப்பை நான் செய்திருக்கிறேன். 2012 இவ்வளவு பிரம்மாண்டமான இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்தது நான் தான். அதனுடைய தொடக்க புள்ளியாக ஊற்றுக்கண்ணாக 2012 மேயில் நான் அன்றைக்கு மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த பொழுது இந்த பெரிய அளவிற்கான இந்த கிரானைட் முறைகேடுகளை மிகப்பெரிய விஷயமா இருந்தது. ஆமா, இந்த கிராமிய கட்டமைப்பு, இந்த ஊரக கட்டமைப்பு எப்படி உருக்குலைக்கப்பட்டது, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான முறைகேட்டுகளில் ஈடுபட்டு இருக்கிற அந்த விவரத்தை எல்லாம் அன்றைக்கு நான் தான் அனுப்பியிருக்கிறேன். எனவே இந்த பின்புலத்தில் இந்த சக்தி மிகுந்தவர்களால் ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. எனவே நீங்கள் எப்படி விலக்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் நான் இதில் விலக்கி 2 முறை நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த கடித தொடர்பு அப்பொழுது அவர்கள் பதில் சொல்லவில்லை. 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்திலே இவர்கள் எனக்கு பதில் சொல்லுகிறார்கள். என்ன பதில் சொல்கிறார் என்றால் 2023 மார்ச் மாதத்தில் அன்றைக்கு இந்த பாதுகாப்பு மறு ஆய்வு குழு, செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி, இந்த குழு கூடியது. அதில் யாருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, அச்சுறுத்தல் இருக்கிறது, யாருக்கு இல்லை என்றெல்லாம் முடிவு செய்யக்கூடிய ஒரு குழு. அந்த குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு என்று இவர்கள் டிசம்பரிலே எனக்கு தெரிவிக்கிறார்கள். ஆக மார்ச் மாதத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்று சொன்னால் ஏன் உடனடியாக தெரிவிக்கவில்லை? மார்ச்சிலே தெரிவித்திருக்கலாம், ஏப்ரலிலே தெரிவித்திருக்கலாம், மேயினுடைய தொடக்க காலத்திலே தெரிவித்திருக்கலாம். ஆனால் மே மாதத்தினுடைய இறுதி காலத்திலே தான் இவர்கள் எனக்கு தெரிவிக்கிறார்கள். அதற்கு பிறகு எனவே அந்த கடித தொடர்பு என்றது 6-7 மாதத்திற்கு அது நீடிக்கிறது. அதற்கு பிறகு 2023 டிசம்பரிலே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், உங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு எனக்கு அரசிலே தொடர்பு கொள்ளுவதற்கான முகாந்தாரம் எதுவுமே இல்லை. இதுதான் அன்றைக்கு நிலைமை. எனவே அடுத்த நிலை என்பது நான் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எனவே உயர்நீதிமன்றத்தை நான் அணுகலாம் என்று முடிவெடுத்து அப்பொழுது அந்த நிலையில் என்னுடைய வழக்கறிஞரிடத்தில் நான் பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் மத்திய அரசிடமிருந்து பெறலாம், உள்துறை அமைச்சகம் இதற்கு பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. எனவே நீங்கள் மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய உள்துறைக்கு நீங்கள் எழுத முயற்சித்தால் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒன்றிய அரசிலிருந்து பாதுகாப்பை பெறுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு இந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த பெரும் பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒன்று, நான் வழக்கு தொடர வேண்டும். நான் வழக்கு தொடர்வதற்கு முன்பாக நான் கடிதத்தை கொடுக்க விரும்பினேன். காரணம் என்று சொன்னால் உயர்நீதிமன்றமே என்னை அது என்னுடைய விருப்பத்தை கூட கேட்காமல் அதுவே என்னை நியமனம் செய்திருக்கிறது. இந்த ஒரு சவாலான பெரும் பொறுப்பை நானும் முடிந்த அளவிற்கு என் ஆற்றலுக்கு ஒப்ப உண்மையும் வாய்மையோடு நான் அதை முடித்திருக்கிறேன். எனவே அந்த பணியை முடித்த காரணத்தினால் நான் ஒன்றுமே இல்லாத, அதிகாரம் எதுவுமே இல்லாத ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக, ஒரு செயலர் நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கோட்டைக்கு, அதற்கு பிறகு கோட்டை உள்ளேயே நுழைய விடாமல், எந்த பொறுப்பிலையுமே கோட்டைக்குள் எனக்கு எந்த பொறுப்பையுமே அளிக்காமல், குறைந்தபட்சம் ஒரு துறையினுடைய தலைவராக கூட என்னை இல்லாமல், ஒன்றும் இல்லாத, அதிகாரமே இல்லாத, மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத, இது போன்ற இணை போன்ற நேர்மை நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய அலுவலர்களை தண்டிக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் 7 ஆண்டு காலம் என்னை நிறுத்தி வைத்தார்கள். எனவே எனக்கு இந்த உயர்நீதிமன்றம் அளித்த பொறுப்பினால்தான் என்னுடைய ஐஏஎஸ் அந்த பணியையே, அந்த உயர்ந்த இந்தியாவினுடைய உயர்ந்தபட்ச அதிகாரமிக்க இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய ஒரு கனவு பதவியாக இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ்ஐயே
நான் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே எனக்கு உரிமை இருக்கிறது, நான் தலைமை நீதிபதியை சந்தித்து நான் கொடுப்பேன் என்று முடிவெடுக்கிற பொழுது, அப்படி ஒரு நிலை எடுக்கிற பொழுது, அன்றைக்கு அவரிடத்திலே கொடுக்கலாம் என்று எண்ணுகிற பொழுது தலைமை நீதிபதி ஓய்வு பெற்று விட்டார் என்று கருதுகிறேன். ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழல். எனவே ஒரு 10-15 நாள் 20 நாள் இருக்கக்கூடிய இந்த சூழலை கொடுத்தார், அவர் அதை ஆய்வு செய்தோ உத்தரவு பிறப்பிக்க ஒரு சூழல் இருக்கும், ஒரு சூழல் இருக்காதோ என்ற எண்ணத்தில் புதிய நீதிபதி வரட்டும் என்று என்னுடைய வழக்கறிஞரும் சொல்லுகிறார், மற்ற நண்பர்களும் சொல்லுகிற பொழுது நான் அதற்காக காத்திருக்கிறேன். ஆனால் புதிய நீதிபதி நியமனம் செய்யப்படாமல் பொறுப்பு நீதிபதிகளாகவே ஒரு 3-4-5 மாதங்கள் போய்விட்ட ஒரு நிலையை நான் பார்க்கிறேன். எனவே பொறுப்பு நீதிபதிகளிடத்திலே தலைமை நீதிபதிகளிடத்திலே கொடுக்க நான் விருப்பமில்லை. இப்படியாக போய்விட்டது. அதற்கு பிறகு இறுதியாக நான் என்னுடைய குவாப்டெக்ஸ் அனுபவத்தை, குவாப்டெக்ஸில் நான் 2 ஆண்டு காலம் அதனுடைய வேளாண் இயக்குநராக இருந்த அந்த அனுபவம், நெசவாளர்கள் அந்த நாட்டினுடைய ஒரு மானுடத்தினுடைய ஆடை நாகரிகத்திற்கு அடித்தளமிட்ட அந்த நெசவாளர்கள் எவ்வளவு வறுமையில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் நூற்றுக்கணக்கான இடங்களுக்கு சென்று அறிந்திருக்கிறேன். அதை நூலாக ஆமாம், அதை கடைசி தெரியல் கண்டாங்கி சேலை என்ற அந்த புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு சூழல். எனவே நான் வெளியே போவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் 3 மாத காலம் இங்கேயே உட்கார்ந்து வெளியே நகராமல் செல்லக்கூடிய வேலை என்கின்ற காரணத்தினால் என்னுடைய பாதுகாப்பு பிரச்சனை பற்றி யோசிக்கவில்லை. இதை முடித்துவிட்டு நாம் கேட்போம் என்கின்ற ஒரு நிலையில் இதை முடித்தேன். முடித்து ஜனவரி 3ஆம் மாதம் அது ஒரு பெரிய 2000 மக்கள் கூடிய அந்த கூட்டத்தில் அந்த புத்தக வெளியீடு நடந்தது. அதற்கு பிறகு பிப்ரவரி மத்தியிலே நான் இந்த மதுரையிலே இந்த கனிம வளங்கள் தொடர்பான குற்றங்களுக்கான அந்த சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து எனக்கு அழைப்பாணை வருகிறது. அப்பொழுது 2-3 நாட்களிலே எனக்கு அழைப்பாணை வந்த பொழுது அதுவும் அந்த ஃபோட்டோ காப்பி எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அந்த காவல் நிலையத்திலிருந்து அனுப்புகிற பொழுது எனக்கு எதுவுமே புரியவில்லை. இது எந்த வழக்கு என்று புரியவில்லை. ஏன்னா என்னிடத்திலே கோப்பு இல்லை. இந்த கோப்பை கேட்பதற்கு நான் அங்கே இருக்கக்கூடிய கனிம வள அலுவலர்கிட்ட பேச வேண்டும், மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் பேச வேண்டும். 2 நாள் தான் இருக்கிறது. எனவே நான் உடனடியாக ஒரு பதிலை அவர்களுக்கு அனுப்புகிறேன். யாருக்கென்றால் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஒன்று, எனக்கு இந்த பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, இன்னொன்று அந்த கோப்பை பார்க்க வேண்டும், எனவே ஒரு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது அடுத்து அவர் மார்ச்சிலே அளிக்கிறார். மார்ச் மத்தியிலே நான் இன்னொரு அழைப்பாணையை சம்மனை நேரடியாக வந்து எனக்கு சார் செய்கிறார்கள். அதில் 26 மார்ச் நான் நேரடியாக நீதிமன்றம் வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்பதுதான் அழைப்பாணையினுடைய சாராம்சம். இப்போ இந்த நிலையில் நான் அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை. நான் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். என்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழல், இந்த பிரம்மாண்டம் அறிந்தவன் நான், இதிலே அபாயம் இருக்கும் என்று அறிந்தவன். ஒன்று பர்சனல், இன்னொன்று ப்ரொஃபஷனல். ரெண்டும் நமக்கு இக்கட்டான ஒரு நிலையை உருவாக்கும் என்று அறிந்துதான் நான் இதில் இறங்குகிறேன். அதை நான் அஞ்சவில்லை. இருந்தாலும் நான் செய்கிறேன். என்னுடைய பணி பாதிப்பு ஏற்பட்டது, என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்பட்டது. இப்பொழுதும் நான் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் பாதுகாப்பு விளக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த நிலையில் பாதுகாப்பு இல்லாமல் நான் வரமாட்டேன். பாதுகாப்பு எனக்கு விளக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு வழங்கப்படாமல் நான் வருவதிலே அது சாத்தியமில்லை. இன்னொன்று, நான் பார்க்கிறேன், தமிழ்நாட்டை பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள். எனவே நான் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறேன். என் தாயகத்தின், தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வள சூறையாடல் என்னை பாதிக்கிறது. இதற்காக போராடக்கூடியவர்களையும் நான் யோசிக்கிறேன். எனக்காக மட்டுமல்ல, ஒரு IAS அலுவலருடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குகிறார்கள். ஜனநாயகத்தன்மை இல்லை, எதேச்சிகாரமான ஒரு முடிவு, அதில் ஜனநாயகம் இல்லை. இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் இந்த ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள், அவர்களிடத்திலிருந்து தான் எங்களுக்கு அதிகாரம் வருகிறது. ஆனால் நாங்கள் மன்னர்களாக இந்த எஜமானர்களை ஏதோ அவர்கள் சாதாரண எங்களுடைய பணியாளர்களாக, அடிமைகளாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஆனால் எதேச்சிகாரமாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய மாவட்டம், சொந்த மாவட்டம் புதுக்கோட்டை. ஜனவரி மாதத்தில் ஜகபர்லி, ஒரு சாதாரண கிராமம். என்னுடைய மாவட்டத்தில், அது என் தாய் பிறந்த கிராமத்திற்கு அருகே 3 கிலோமீட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் பெருமளவிற்கு கனிமவள சூறையாடல், சுரண்டல் நடக்கிறது. அந்த திருட்டு 800 கோடி, 1000 கோடி, 1000 கோடி என்று இருக்கிறது. பட்டியல் போட்டு ஒவ்வொரு அலுவலகமாக தட்டி இந்த எளிய இஸ்லாமிய குடிமகன் பறந்து தன் மண்ணை காப்பதற்காக ஒரு மனிதன்
அவ்வளவு விவரங்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த புகாரை அளிக்கிறார். வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அளிக்கிறார், காவல்துறை அலுவலர்களுக்கு அளிக்கிறார். அவர் புகாரை கொடுத்ததற்கு பிறகு வெளியே வந்து அவர் பேட்டியளிக்கிறார். நான் 2-3 நாட்களில் நான் இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நான் போராட்டம் நடத்துவேன் என்று சொல்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிறார், 17ஆம் தேதி நான் போராட்டம் நடத்தப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கே அவர் வாகனம் ஏற்றி அந்த கனிம வள அந்த மாஃபியாக்களால் கொல்லப்படுகிறார். எனக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனக்கே தெரியும், என்னுடைய கிராமத்தில், என்னுடைய சொந்த கிராமத்தில் அங்கேயும் சட்டத்திற்கு புறம்பாக பெரிய அரசியல் ஆளுமை, முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவருடைய ஆட்கள் அங்கே பெரிய அளவிற்கு அவர்களும் எடுத்துக்கொண்டு இதுபோன்று பல்வேறு சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். நிறைய இடங்களிலே பார்க்கிறேன். ஜாகிர் ஹுசைன் திருநெல்வேலியிலே கொல்லப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். கரூரிலே ஜெகநாதன். இந்த இது போன்ற எளிய விவசாயிகள், ஒரு எளிய சமூக செயற்பாட்டாளர்கள் நம்முடைய மண்ணை, இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உன்னத உணர்வோடு வரக்கூடியவர்கள். நாம் எல்லோரும் சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தன்னலமறந்து செயல்படக்கூடிய இந்த சமூக போராளிகள் வெட்டி சாய்க்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் என்னை பாதிக்கிறது. நான் இந்த நீதிமன்றத்திலே நேரில் வந்து சாட்சியம் சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறேன் என்று நான் அந்த கடிதத்தை அனுப்பினேன். அந்த கடிதம் 14ஆம் நாள் மார்ச் மாதம், கடந்த மார்ச் மாதம் 14ஆம் நாள் நான் அனுப்புகிறேன். இது பற்றி எங்கேயுமே ஊடகத்தில் வரவில்லை, நான் யாரிடத்திலும் சொல்லவில்லை. இது இப்பொழுதுதான் 3 நாட்களுக்கு முன்பாகத்தான் இது பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. இது நீங்கள் பேசும்போது எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 கொலைகளும் நடந்ததை வந்து ஒரு செய்தியாக வெளியிட்டாங்க. அப்புறம் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் படுகொலை வந்து 2 நாட்கள் பேசப்பட்டது, அதெல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இந்த 2 படுகொலைகளையும் நீங்கள் வந்து சுட்டி காட்டும் போது இன்னும் அதிகமாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த 2 கொலைகளுக்கும் நீங்கள் குரல் கொடுக்கணுங்கிற காரணத்தினால இந்த விஷயத்தை இதுக்குள்ள இணைத்தீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள எழுது. நிச்சயமா. மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக பணியாற்றியவர், இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்தவர். இதனுடைய பிரம்மாண்டம் 1,00,000 கோடிக்கு மேலாக அரசு இழப்பு, அதோடு கூட தண்டத்தொகை, அபராதம் என்கின்ற அளவிற்கு வசூல் செய்யலாம் என்கின்ற பிரம்மாண்டமான ஒரு தொகை, ஊரக கட்டமைப்பு சிதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையெல்லாம் வெளியிலே கொண்டு வந்திருக்கிறேன். ஐஏஎஸ் என்கின்ற இந்தியாவினுடைய ஒரு உயர்ந்தபட்ச ஒரு பதவியில் இருக்கக்கூடிய எனக்கே இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்த எனக்கு உயர்நீதிமன்ற உத்தரவிட்டதற்கு பிறகுமே இங்கே ஆட்சியாளர்கள், இந்த ஆட்சியாளர்கள் என்னுடைய எதேச்சிகாரமாக துச்சமன உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை உச்சநீதிமன்றம் என்னுடைய இந்த நியமனத்தை அது உறுதி செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உத்தரவையெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் அதை துச்சமன தூக்கி எறிந்துவிட்டு நீதிமன்றத்தில் போய் நாம் சொல்லிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு மமதையோடு இவர்கள் என்னை போன்ற ஒரு ஐஏஎஸ் அலுவலர்களுக்கே இப்படி என்னை நடத்துகிறார்கள், என்னுடைய இந்த பாதுகாப்பு பிரச்சனையை கேள்விக்குறியாக்குகிறார்கள் என்று சொன்னால், மிக சாதாரணமான எளிய குடிமகனாக இருக்கின்ற இந்த தமிழ் நிலத்தில் இயற்கை வளங்களை சூறையாடுகின்ற அந்த கொடூரத்தை தட்டி கேட்கக்கூடிய இந்த எளிய மக்களுக்காக நான் குரல் கொடுக்க அதையும் சேர்த்து நான் பயன்படுத்துகிறேன். இந்த கொள்ளைக்காரர்களுக்கு இந்த துணிச்சலை கொடுத்தது யார்? யாருடைய துணிச்சலால் இவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள் என்று கேள்வி கேட்க எனக்கு தோன்றுகிறது. இதுக்கு காலதாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன? இது வந்து அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டா நீங்க பாக்குறீங்களா? இதுக்குள்ள அரசியல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அதையுமே நான் அந்த கண்ணோட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு தெரியல. எது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்றிருக்கிறார்களா ஐஏஎஸ் அலுவலர்கள், இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய காவல்துறையிலே உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவருக்கு தெரியுமா தெரியாதா என்பது பிரச்சனை அல்ல. ஆனால் இது நடந்தவற்றிற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். எனவேதான் நான் சொல்லுகிறேன், தமிழக அரசு இது போன்ற கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்கின்ற மக்களினுடைய எண்ணத்தை இது நிரூபிக்கின்ற அந்த ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். 2023 ஏப்ரலுடைய பின்பகுதியிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே கிராம நிர்வாக அலுவலராக மனசாட்சியோடு ஈடுபாட்டோடு ஊழல் நிறைந்திருக்கக்கூடிய, நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இன்றைய நிர்வாகத்தில் ஒரு மனசாட்சியினுடைய அடையாளமாக ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ரூது பிரான்சிஸ், இந்த மனிதர் மணற் கொள்ளையை தடுப்பதற்காக உள்ளார்ந்து அவர் முயற்சிக்கிறார், எத்தனிக்கிறார். இந்த நிலையில் அவர் பட்டப்பகலிலே தன்னுடைய அலுவலகத்தில் இந்த மணல் மாஃபியாக்களால் வெட்டி சாய்க்கப்படுகிறார்.
ஒரு அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்தில் வந்து பட்டப்பகலிலே வெட்டி சாய்க்கக்கூடிய இந்த கொடூரம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு சவால் என்பதை இவர்கள் உணரவில்லை. மாறாக அன்றைக்கு என்னிடத்திலே உங்களை போன்ற ஊடகத்தினர் வருகிறார்கள், வந்து என்னிடத்திலே பேட்டி கேட்கிறார்கள். நான் மறுத்துவிட்டேன். இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய நிலையிலே தமிழக அரசு இருக்கிறது என்று நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். 2-3 நாட்களிலேயே இந்த பேட்டி வெளிவந்த 2-3 நாட்களுக்குள்ளேயே எனக்கு வந்து கொண்டிருந்த இந்த காவலர்கள், பாதுகாப்புக்காக வந்து கொண்ட காவலர்கள், ஐயா உங்களுடைய பாதுகாப்பை விளக்கப் போகிறோம், எங்களுடைய உயர் அலுவலரிடத்திலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். 2-3 முறை என்னை நினைவுபடுத்தினார்கள், ஐயா பேசுங்கள் பேசுங்கள், உங்களுடைய பாதுகாப்பை விளக்கிக் கொள்ளப் போகிறோம் என்று. அதற்கு பிறகு மே மாதத்தில் அவர்கள் ஒரு தகவலும் இல்லாமல் விளக்கிக் கொண்டார்கள். இவர்கள் மார்ச் மாதத்தில் முடிவெடுத்திருந்தால், உண்மையிலேயே இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டியிலே அவர்கள் முடிவெடுத்திருந்தால், அவர்கள் ஏன் உடனடியாக இதை எனக்கு தெரிவிக்கவில்லை? அப்படி முடிவெடுப்பதற்கு முன்பாக என்னுடைய கருத்தை ஏன் கேட்கவில்லை? இது என்ன, இது மன்னராட்சி காலத்திலே இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஜமீன்களா? பண்ணையார்தன அந்த அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய அந்த தன்மை தான் இங்கே இருக்கிறது. இதில் ஜனநாயகம் இருக்கிறதா? ஏற்கனவே இந்த அரசியல் ஆளுமைகள், ஏற்கனவே சில உயர் அலுவலர்கள், இவர்களெல்லாம் கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு ஆதரவாக இருந்த மனநிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த மனநிலையில் தக்க சமயத்தை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி, நான் அந்த மொரப்பநாடு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த கிராம நிர்வாக அலுவலர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனத்தை பதிவு செய்த போது இது இப்படியாக விளக்கிறது. முழுக்க முழுக்க இது கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு ஆதரவான ஒரு முடிவாக நான் இதை கருதுகிறேன். இப்படித்தான் இந்த மண்ணிற்காக நான் பாடுபட்டதற்கு இந்த விளைவுகளைத்தான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சந்திப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து பேசவே இல்லை. கரெக்டாக வந்து தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அரசாங்கத்து மேலே வந்து விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஏதாவது பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் பின்னாடி இருக்குமோ அப்படின்ற ஒரு விமர்சனங்களை நம்மளால சமூக வலைதளங்களை சில நேரங்களில் பார்க்க முடியுது. இப்போ நான் வந்து அந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் கொடுத்த பதிலை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த அரசியல், இந்த மலினமான அரசியல், வியாபாரத்தனமான கேடுகட்ட வியாபாரத்தனமான திருட்டுத்தனமான அரசியலுக்குள் நான் செல்லவே விரும்பவில்லை. நான் அடுத்த தேர்தலை பற்றி நினைக்கவில்லை. அடுத்த தலைமுறைக்காக நான் பேசுகிறேன். என்னை யாரும், எந்த மதவெறி சக்திகளும் என்னை அசைக்க முடியாது. ஊழல் செய்பவர்கள் சித்தாந்தத்தை பேசுவார்கள். இந்த மண்ணை நேசித்து பதவியையே இழந்தவர்களுக்கு சித்தாந்தம் இருக்காதா? எனவே மிக எளிதாக எந்த பாசிச சக்தியும் எங்களை அசைத்து விட முடியாது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கான ஒரு பதிவாக தான் இந்த பதிலை நான் எடுத்துக்கிறேன். சார், ஆக்சுவலி வந்து இந்த கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், இல்லை வந்து மணல் மாஃபியாவாக இருக்கட்டும், இது எவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சரி, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கும் சரி. ஏன்னா இந்த மணல் மாஃபியா கொள்ளை சம்பவத்தில் நடந்த கொலைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து கனிம வள கொள்ளையில் நடந்த அந்த கொலைகளாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப பயங்கரமான ஒரு படுகொலைகளாக பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ வந்து த்ரெட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் நிறைய இருந்திருக்கீங்கிறதுக்காக நான் கேட்குறேன். மிக விரைவாக பெரும் கோடீஸ்வரர்களாவதற்கான ஒரே வாய்ப்பு இயற்கையை சூறையாடுவது, சுரண்டுவது. அதைத்தான் சமூக விரோதிகள் செய்கிறார்கள். அதற்கு துணையாகத்தான் சில அலுவலர்களும் அரசியல் ஆளுமைகளும் இருக்கிறார்கள் என்பது அப்பட்டமானது. நம்முடைய தமிழகத்தினுடைய நதிகள் சுரண்டப்பட்டு இன்றைக்கு மலடாகி போய்விட்டன. நம்முடைய மலைகளெல்லாம் இடித்து தகர்த்து அது வெளிநாடுகளுக்கு எப்படி மணல் வெளிமாநிலங்களுக்கு செல்லுகிறதோ அதை போல கிரானைட், இந்த கற்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு செல்லப்பட்டது. அது உள்ளூர் தேவைகளுக்கு கூட இல்லை. அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது. நானே 1999 ஏப்ரல் 29 அன்று நள்ளிரவு இங்கே காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்த பொழுது அங்கே இந்த மணல் திருட்டு பெரிய அளவிற்கு, சட்டத்துக்கு புறம்பான பாலாற்றிலே மணல் திருட்டு பெரிய அளவுக்கு நடந்தது. இரவு முழுவதும் அந்த பாலாற்றிலே ஒரு இளைஞராக அந்த தணிக்கைகளையும் ஆய்வுகளையும் செய்து தடுத்து நிறுத்தினேன். இந்த மணல் மாஃபியாக்களால் நானுமே தாக்கப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு ஹிந்துலே கூட ஃபைட்டிங் லோன் அண்ட் பிரேவ் பேட்டில் என்று ஒரு தலைப்பிட்டே என்னை பற்றி செய்தி வந்தது. ஆனால் அன்றைக்கு அந்த முதல் குற்றவாளியை அவர் காவல்துறை கைது செய்யவில்லை. இது அன்றைக்கு பத்திரிகைகளே பதிவாகி இருக்கிறது. அவர் உயர்நீதிமன்றம் சென்று தனக்கான அந்த முன்ஜாமீன் வாங்குகின்ற அந்த தருணம் வரைக்கும் அவர் கைது செய்யப்படவில்லை. அவர் வாங்கிவிட்டார். இப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது. எனவே இது எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு இது பெரிய மிக எளிதாக அதே போல காஞ்சிபுரத்திலே அன்றைக்கு வருவாய் ஆய்வாளர், அன்றைக்கு துணை வட்டாட்சியர் போன்றவர்களெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப வாடிப்பட்டியில் ஞானசேகரன் என்கின்ற இளைஞர் மிக சமீபத்திலே 1.5 மாதங்களுக்கு முன்பாக அவர் இந்த கனிம வள கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்.
அதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே தான் நான் ஒரு கடுமையான நிலைப்பாடுகளை நான் அதிகாரத்தை பெற்றபோது நான் எடுத்திருக்கிறேன். எனவே மாஃபியாக்கள் பெரிய அளவிற்கு இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய கவனத்திற்கு இவர்கள் எல்லாமே சரியாக இருக்கிறது என்று சில IAS அலுவலர்கள் சொல்லுகிறார்களா தெரியாது. எல்லாமே சரியாக இருக்கிறது என்று சில காவல் உயரலுவலர்கள் உங்களுக்கு அப்படி ஒரு தகவலை சொல்லுகிறார்களா என்று தெரியாது. சரியாக இல்லை. இளைஞர்கள் நொந்து போயிருக்கிறார்கள், கோபத்திலே இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுகிறேன். 2D என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Marvel Studios Thunderbolts An Unexpected Alliance இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெற்றி நடை போடுகிறது.